வணக்கங்க. என்னோட பேர் ஸ்ரீதரணி. என் ஹஸ்பண்ட் பேர் சிவகுமார். எங்களுக்கு ஒரு குழந்தை. அவன் பேர் ஆதிகேசவன். அவனுக்கு ஆட்டிசம்ங்கிற ஒரு குறைபாடு 2.5 வயசுல கண்டுபிடிச்சோம். ஆனால் 2.5 வயசுல நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஆனால் நார்மலாக குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க 5 வயசுல தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் 3.25 வயசு வரைக்குமே எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. கல் எடுத்து வீசுவார், மாடிக்கு ஓடுவார், நின்றுட்டே டாய்லெட் போவார். ஆனால் நாங்கள் அதை பிஹேவியர் ப்ராப்ளம்னு நினைக்காம குறும்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அவனோட பிஹேவியரில் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் ஒரு டாக்டர் இவனுக்கு ஆட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் இதற்கிடையில பெங்களூர்ல நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கேயும் ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்க மறுபடியும் கோயம்புத்தூரே வந்துட்டு அங்க நாங்க தெரப்பிக்கு போயிட்டு இருந்தோம். 1.25 வருஷம் போனோம். ரொம்ப அழுகுவாரு, பஸ்ல கூட்டமா இருந்தா அழுகுவாரு, கத்துவாரு, என்னோட முடியை பிடிச்சி இழுப்பாரு, கிள்ளுவாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட தான் நாங்க போயிட்டு இருந்தோம். நாங்க அதனால ஸ்பெஷல் ஸ்கூல் சிவேஸ் ஆட்டிசம் சென்டர் அப்படின்ட்டு அந்த ஸ்கூலுக்கு நாங்க போட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவனுக்கு 7 வயசா இருக்கிறப்ப பாட்டு பாடுற திறமை இருக்குது அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. 4.25 வயசு வரைக்குமே அவர் பேசல. 4.25 வயசுக்கு மேலதான் பேச ஆரம்பிச்சாரு, சென்டென்ஸா. ஆனா 7 வயசுங்கிறப்ப அவர் பாட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப அவர் 7 கிரேடு வரைக்கும் பாஸ் பண்ணிட்டாரு கர்நாடிக்ல. சாரி காமா பாணி பாப்பா மாமா ரீரே சாரி சா மா காமா பாணி பாமா காமா ரீரே சாரி சாரி காமா கசாரின பசானி பசாகாரி சாணி பண்ணி சாரி காமா காபாரி சாரி ஞான விநாயகனே சாரணம். ஸ்பெஷல் ஸ்கூல்ல இருந்து நார்மல் ஸ்கூல் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 12th வரைக்கும் முடிச்சிட்டாரு. இப்ப பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காரு அவரு. நமக்கு எல்லா பிரச்சனைகளும் வரும். நம்ம சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிறதுனால நம்மள எல்லாரும் சிறப்பால கவனிச்சுக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைங்க நமக்கு அப்புறம் எப்படி அவங்க தனியா இந்த உலகத்துல வாழ்வாங்களோ அதை நம்ம கவனம் செலுத்தணும் ஒழிய நம்ம சுத்தியும் 1000 சொல்லுவாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி குழந்தைங்களை எல்லாம் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க, சேஸ்துக்கெல்லாம் எதுக்கு வரீங்க, அபசகுணமா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அவமானங்கள், மனக்கசப்புகள் எல்லாமே இருக்கதான் செய்யும். நம்ம அருணோதயம் எங்களுக்கு எத்தனையோ அவமானங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்க இந்த அளவுக்கு குழந்தைங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டு தெரிவிக்கிற மாதிரி நம்மளுடைய சிறப்பு மாங்களுக்கெல்லாம் பரிசு நமக்கு கொடுக்கறது நம்ம பெரிய அருப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். அரிய வாய்ப்பை கொடுத்ததுக்கு அருணோதயம் ட்ரஸ்ட்டுக்கு என்னோட கோடான கோடி நன்றிகளை சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.